வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. போன வாரம் பார்ட் 1ல விடுதலையில சூரியோட காஸ்டிங் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் ரீசெண்டா 7 கடல் 7 மலையோட டப்பிங் வீடியோ பாத்தீங்கன்னா விடுதலை will look like just a teaser. வணக்கம், வெல்கம் பேக் டு Filmy. இன்னைக்கு இந்த வீடியோ பார்ட் 2 ஆஃப் த பெஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் காஸ்டிங் டிசிஷன்ஸ் இன் தமிழ் சினிமா. அமீர் as ராஜன் இன் வட சென்னை. இன்னைக்கு ஒரு தமிழ் படம் வெளில வருதுன்னா 90% அந்த படத்தோட காஸ்ட்ல கௌதம் மேனன் கண்டிப்பா இருப்பாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் மிஸ்கின். ஒரு ஆக்டரா கம்மி படத்துல வந்தாலும் நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருப்பாரு. பட் இந்த ரெண்டு பேர்னால நம்மளோட பெஸ்ட் டிரெக்டர்ஸ் கேமரா முன்னாடி இப்போ ஆக்டர்ஸா வருது நார்மலைஸ் ஆயிடுச்சு. பட் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா வட சென்னையில அமீர் பண்ண ராஜன் கேரக்டர். இவ்வளோ வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ், அதை பிளே பண்ணக்கூடிய இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ்ல ராஜனோட கேரக்டர் எல்லாத்தையும் ஓவர் ஷேடோ பண்ணிடும். ஏன்னா கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், கேட்டலிஸ்ட் எல்லாமே ராஜன் தான். அந்த கேரக்டர் ஸ்கிரீன்ல இருக்கோ இல்லையோ, உயிரோட இருக்கோ இல்லையோ, ராஜனோட கேரக்டர் ஒரு கோஸ்ட் மாதிரி. எப்பவுமே அவரோட பிரசன்ஸ் நமக்கு ஃபீல் ஆகும். ராஜனுக்கு ஒரு ஸ்வாக் இருக்கும், நக்கல் இருக்கும், வீரம் இருக்கும், வீரத்துக்குள்ள ஒரு இன்னசென்ஸும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஒரு மொத்த ஏரியாவே அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு சேவியர் கேரக்டர். as the first choice இதுல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தா மாசா தான் இருந்திருக்கும். அவர் நடிக்கலன்னு கொஞ்சம் வருத்தம் கண்டிப்பா இருந்தது அமங் ஃபேன்ஸ். பட் அதை எல்லாத்தையும் மறக்க வச்சு ராஜனுக்கு ஒரு புது டைமென்ஷன் கொடுத்தது வெற்றிமாறனோட யூனிக் காஸ்டிங் சாய்ஸ் தான், which was அமீர். அந்த கமிட்டி மீட்டிங் சீன்ல இருந்து சந்திரா வீட்ல போய் பொண்ணு கேட்கிற சீன் வரைக்கும் அமீரோட ட்ரூ ஆக்டிங் ரேஞ்ச் தெரியும். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸோட வெயிட்னால அந்த கேரக்டர் கிரியேட் பண்ண இம்பாக்ட்ல இப்போ ராஜனோட ப்ரீக்வல் ஸ்டோரி மட்டுமே ஒரு வெப் சீரிஸா வரப்போகுது. ஷபீர் as டான்சிங் ரோஸ் இன் சார்பட்டா பரம்பரை. வடச்சென்னை மாதிரியே சார்பட்டா இன்னொரு ஒரு எக்ஸ்பான்சிவ் யூனிவர்ஸ் அபவுட் த பாக்ஸிங் வேர்ல்ட். அண்ட் ஒரு பாக்ஸிங் படம்னு வந்துட்டாலே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒவ்வொரு மேட்ச்லயும் நம்ம ஹீரோவை தான் சப்போர்ட் பண்ணுவோம். பட் அந்த டெம்ப்ளேட்டை உடைச்சு ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மேல லவ் வர வைக்கணும்னா டைரக்டரோட விஷன், கேரக்டரோட ரைட்டிங் அண்ட் டெப்த் அண்ட் ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே 100%ல இருந்து சிங்க் ஆகும். 90sல ஃபேமஸான ஒரு பிரிட்டிஷ் பாக்ஸர் நசீம் ஹாமித் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் பாக்ஸர்ஸ் ஆஃப் ஆல் டைம். அவரோட என்ட்ரி ஸ்டைல், ஃப்ளூயிடான பாக்ஸிங் ஸ்டைல், சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஆடினே இருப்பாரு. அதை பார்த்து ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கூட டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா காலி. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி பாக்ஸரை 70s நார்த் மெட்ராஸ்ல செட் பண்ணி அதுக்கேத்தாப்ல ஒரு ஆக்டரை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு ரஞ்சித் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாரு. அதுக்கேத்தாப்ல பாடி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாம ஒரு புது பாடி லாங்குவேஜை கிரியேட் பண்ணி படத்துல வர மேட்ச்ல தோத்தாலும் ஆடியன்ஸோட மனசை வின் பண்ணிட்டு போயிட்டாரு டான்சிங் ரோஸ். அண்ட் அதுக்கு உயிர் தந்த ஷபீர். ஈஸிலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் கேரக்டர்ஸ் இன் மாடர்ன் தமிழ் சினிமா. விஜய் சேதுபதி as ஷில்பா இன் சூப்பர் டிலக்ஸ். ஹாரி பாட்டர் சீரீஸ்ல வர ப்ரொஃபசர் ஸ்னேப்பா நடிச்ச ஆலன் ரிக்மன் சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இஃப் யூ ஜட்ஜ் த கேரக்டர் யூ காண்ட் பிளே இட். நாம சமூகமே ஜட்ஜ் பண்ணி ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி தான் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டில இருந்து வர ஒரு ஃபிளாட் கேரக்டரா ஃபர்ஸ்ட் எவ்வளவு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் பிளே பண்ண அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு எவ்வளவு ஆக்டர்ஸ்னால இவ்வளவு எஃபர்ட் போட்டு நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிட்டு ஃபைனலி ஒரு மீட்டரை பிடிச்சு அவ்வளோ பவர்ஃபுல்லா பிளே பண்ணி அந்த கம்யூனிட்டியும் அஃபெண்ட் பண்ணாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். விஜய் சேதுபதி ஒரு டேலண்டட் ஆக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இவ்வளோ ஃபியர்லெஸ்ஸான ஆக்டர்னு ஷில்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு டிரான்ஸ் உமனை தாண்டி ஷில்பா இஸ் ஆல்சோ அ கில்ட்டி பேரண்ட். அவ்வளோ ஷேட்ஸ் உள்ள அவ்வளோ காம்ப்ளெக்ஸான கேரக்டர் ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லலாம். அண்ட் விஜய் சேதுபதி அந்த கேரக்டரை நடிக்க மட்டும் செய்யல, ஷில்பாவா மாறினார், ஷில்பாவா வாழ்ந்தார். ஐஸ்வர்யா ராஜேஷ் இன் காக்கா முட்டை. ஒரு மேல் ஆக்டர் தாத்தா வயசுல கூட ஹீரோவா நடிச்சா தப்பு இல்ல. பட் ஒரு ஃபீமேல் ஆக்டர் தப்பி தவறி அம்மா ரோல்ல நடிச்சா கேம் ஓவர். இதே மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரியோட பேச்சு கேட்டு ஐஸ்வர்யா ராஜேஷும் இந்த ரோலை அக்செப்ட் பண்ண அவ்வளோ பயந்தாங்க. பட் தேங்க்ஃபுல்லி விஜய் சேதுபதியோட சஜஷன்னால இந்த பேர் இல்லாத அம்மா ரோல்ல நடிச்சு பேரு, புகழ், வாய்ப்பு எல்லாத்தையும் வாங்கினா. படத்துல ஒரு ஆத்தென்டிசிட்டிக்காக எப்படி 2 ஸ்லம் சில்ட்ரனை காஸ்ட் பண்ணாங்களோ, ப்ரொடியூசர் வெற்றிமாறனோட கருத்து என்னன்னா அம்மா கேரக்டரும் ஸ்லம்ஸ்ல இருந்து தான் இருக்கணும். பட் என்ன நடந்திருக்கும்னா நீங்க இதை பண்ணீங்களான்னு தெரியல. பட் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாரா அந்த அம்மா கேரக்டர்னு அட்லீஸ்ட் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவல் ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்து ஷாக் ஆன. மேபி இதே மாதிரி தான் வெற்றிமாறனும் ஐஸ்வர்யா ராஜேஷை இந்த கேரக்டருக்குள்ள டிசப்பியர் ஆகிறத பார்த்து ஷாக் ஆயிட்டு ஓகே சொல்லியிருப்பாரு. ரஜினிகாந்த் as இந்திரன் அண்ட் சந்திரன் இன் தில்லுமுள்ளு. இன்னைக்கு நமக்கு தலைவரோட காமிக் டைமிங் பத்தி தெரியும். பட் அதோட ரூட்ஸை புரிஞ்சுக்கணும்னா we have to go back to 1981. அது வரைக்கும் ரஜினி மோஸ்ட்லி கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸ் இல்ல த்ரில்லர்ஸ்ல தான் நடிச்சிருப்பாரு. 1980 மட்டும் பாத்தீங்கன்னா பில்லா, பொல்லாதவன், ஜானி, காளி, மொரட்டுக்கால. அதனால தான் இந்த படத்துக்கு கேபி அவரை அப்ரோச் பண்ணும்போது தலைவர் ஃபுல் டவுட்ல இருந்தாரு. நாகேஷ் மாதிரி ஒரு காமெடியன் தான் இந்த ரோல்ல பண்ண முடியும்னு சொன்னாரு. பட் கேபிக்கு சுத்தமா டவுட் இல்ல. He wanted a hero to do a comedy.
So finally Rajni ஒத்துக்கிட்டாரு and Thilumulu became Rajnikant's first full length comedy film plus அவரோட first film without மீசை. இன்டர்வியூ சீனோட ஆக்டிங் அண்ட் டயலாக் டெலிவரி, தேங்கா சீனிவாசனோட சேர்ந்து வந்த கெமிஸ்ட்ரி, ஃபுட்பால் மேட்ச்ல அந்த தம் அடிக்கிற ஸ்டைல், இந்திரனோட தெனாவட்டு அண்ட் ஸ்வாக், சந்தனோட பதட்டம் கலந்த ஒரு கேடித்தனம், நமக்குள்ள செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத போது நம்ம குரு நம்ம மேல நம்பிக்கை வச்சா இம்பாசிபிள் இஸ் நத்திங். அருண் விஜய் ஆஸ் விக்டர் இன் என்னை அறிந்தால். வரிசையா ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் பார்த்து அருண்குமார் ஒரு நாள் அவரோட பேரு அருண் விஜய்னு மாத்தினாரு. என்ன மாயமோ தெரியல. அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடந்தது. பட் 2015ல இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரும்னு அருண்குமாரோ அருண் விஜயோ ரெண்டு பேரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முதல்ல இருந்தே ஜிவிஎம்க்கு ஒரு தனி நாக் இருக்கு. யூனிக்கான வில்லன்ஸ் சூஸ் பண்றதுல. காக்கா காக்கால ஜீவன், வேட்டையாடு விளையாடல டேனியல் பாலாஜி. இந்த படத்துக்கும் கார்த்திக், பிரசாந்த் மாதிரி ஐடியாஸ் வந்தது. பட் மேபி இட் வாஸ் டெஸ்டினி. இது வரைக்கும் அருண் விஜய ஒரு நெகட்டிவ் ரோல்ல பார்க்காத உலகத்துல எப்படியோ ஜிவிஎமோட பார்வை அவர் மேல விழுந்துச்சு. பாடி எல்லாம் டெவலப் பண்ணி, பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்தி முழுசா விக்டரா மாறி கொடுத்த ஒரு பால்ல 2 6 அடிச்சு அருண் விஜய் ரீரோட் ஹிஸ் டெஸ்டினி. எப்படி ரஜினிக்கு 16 வயது நிலை, அருண் சாமிக்கு தனி ஒருவன், பாபி சிமாக்கு ஜிகர்தண்டா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அருண் விஜய்க்கு என்னை அறிந்தால். வில்லனா நடிச்ச அந்த ஒரு படம் ஒரு சாவியா மாறி பல படங்களோட பூட்டை உடைச்சு அருண் விஜய ஒரு ஹீரோவா மாத்திருச்சு. ஜீவா as பிரபாகர் இன் கட்டது தமிழ். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பண்ண ரோல்ல இருந்து வெளியில வரதுக்கு தெரப்பி எடுக்கணும்னா அந்த கேரக்டர் அவரை எப்படி அஃபெக்ட் பண்ணிருக்கும், அவரு அந்த கேரக்டருக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாரு. பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம அந்த கேரக்டரோட ஸ்லோ டிசென்ட் இன்டு மேட்னஸ். அது வரைக்கும் மோஸ்ட்லி பாய் நெக்ஸ்ட் டோர் பண்ண ஜீவாவை அவ்வளோ எஃபெக்ட் பண்ண ஒரு ரோல். டைரக்டர் ராம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேஷனேட் தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் சொல்லலாம். அவர் இந்த உலகத்தை, சமூகத்தை பார்க்கிற கண்ணோட்டம், அவரோட ஒவ்வொரு படத்துல வெவ்வேறு முகங்களா வரும். அவரோட கதையோட இன்டென்சிட்டியா மேட்ச் பண்றதுக்கான முகங்கள், அதாவது அவரோட காஸ்டிங் சாய்ஸஸ் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் தரமணில ஆண்ட்ரியா, பேரன்புல மம்மூட்டி, 7 கடல் 7 மலையில நிவின் பாலி அண்ட் சூரி. பட் அவரோட மோஸ்ட் இன்டென்ஸ் ஃபில்ம் ஜீவா மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஆக்டரோட சேர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு கல்ட் கிளாசிக் ஸ்தானத்துல எல்லாரோட மனசுலயும் நிக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் ஜீவா வேணா நிறைய படங்கள்ல ஒரு காமெடிக் ரோல்ல ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பட் அவரோட ஃபுல் ஆக்டிங் பொட்டன்ஷியல் கட்டுறது தமிழுக்கு அப்புறம் வேற எந்த படமும் வேற எந்த டைரக்டரும் யூட்டிலைஸ் பண்ணதில்ல. பிரசன்னா ஆஸ் தயா இன் அஞ்சாதே. பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பல படங்கள் நமக்கு சீன் பை சீன்லாம் ஞாபகம் இருக்காது. பட் அதோட இம்பாக்ட் நம்மளால கண்டிப்பா உணர முடியும். அந்த மாதிரி ஒரு படம் தான் மிஸ்கினோட அஞ்சாதே. ஒரு டீப்லி அஃபெக்டிங் த்ரில்லரை தாண்டி 5 ஸ்டார் கண்ட நாள் முதல்ல ஒரு சாக்லேட் பாய், லவர் பாயா வந்த பிரசன்னா இந்த படத்துல கம்ப்ளீட்டா இமேஜ மாத்தி ஒரு சீரியல் ரேபிஸ்ட் அண்ட் மர்டர் பிளே பண்ண அந்த டிசிஷன் தான் அஞ்சாதையோட யூஎஸ்பி. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு வருஷமா இண்டஸ்ட்ரியில நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தும், இந்த மாதிரி வெர்சடைல் ரோல்ஸ் பண்ணியும் இந்த இண்டஸ்ட்ரி சில ஆக்டர்ஸ்க்கு அவங்க டேலண்ட், அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஏத்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட், அண்டர் யூட்டிலைஸ்ட் ஆக்டர்ஸ்னா நான் பிரசன்னான்னு தான் சொல்லுவேன். பட் என்ன ஆனாலும் அவரோட சார்மிங் பர்சனாலிட்டியும் இன்டென்சிட்டி ஏத்த மாதிரி அந்த கேம் சேஞ்சிங் படத்துக்கு நான் எப்பவுமே காத்திருப்பேன். அண்ட் ஃபைனலி ரம்யா கிருஷ்ணன் ஆஸ் நீலாம்பரி இன் படையப்பா. முத்துக்கு அப்புறம் கே.எஸ். ரவிக்குமாரோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தலைவருக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருந்தது. ஹீரோயின் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோயினாக இருக்கணும், ஆன்டி ஹீரோயினாக இருக்கணும். அப்படி ஒரு அவருக்கு அது இன்ஸ்பிரேஷன் எதுன்றது நீங்களே யூகிச்சுக்க வேண்டியது தான். அன்னைக்கு ஸ்டேஜில் பொலிட்டிக்கல் ஃபில்லர். இவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்த சூப்பர் ஸ்டாரோட ஃபில்மோகிராஃபில படையப்பாக்கு ஒரு தனி இடம் இருக்கு. 90s கிட்ஸோட பாகுபலின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதோட மெயின் ரீசன் இந்த டிசிஷன் தான். முக்காவாசி தமிழ் படங்களோட ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் ஆன்டி ஹீரோவை கிரியேட் பண்ணுது. பட் அதையும் தாண்டி அந்த ரோல்கான ஒரு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் காஸ்டிங் சாய்ஸ் ரம்யா கிருஷ்ணன். அந்த ரோலுக்கு அவங்க கொடுத்த எனர்ஜி, கான்வர்சேஷன் சீன்ஸ் மட்டும் இல்லாம டான்ஸ் வழியா வேற காமிச்ச இன்டென்சிட்டி, ஸ்வாக், வாய்ஸ் மாடுலேஷன், சூப்பர் ஸ்டாரோட பஞ்ச்கே பஞ்ச் கொடுக்கிற டயலாக் டெலிவரி, அவங்க ரோல் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி தலைவரோட ஃப்ரெண்ட்ஸ், அசோசியேட்ஸ்லாம் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இது படையம்மாக்கு பேர் வச்சுக்கலாம், ஏன்னா படையப்பான்னு பேர் வச்சுட்டு நீலாம்பரி மேல போய் கதை முடியுது. பட் ரம்யா கிருஷ்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் படையப்பாக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி அவங்க பிளே பண்ண விதம், இந்த அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் மீட்ஸ் an immovable ஆப்ஜெக்ட் மாதிரி கதை மேல தலைவர் வச்ச நம்பிக்கை, இவ்வளவு காரணத்தினால தான் படையப்பா இஸ் சோ லெஜெண்டரி. அண்ட் இந்த படம் நடக்கலைன்னா மேபி பாகுபலியில சிவகாமி மாதிரி ஒரு கேரக்டரே இருந்திருக்காது. பார்ட் 2 வச்சு நிறுத்திடலாம் தான் யோசிச்சோம். பட் இவ்வளோ சஜஷன்ஸ்னால we are going to do a part 3. அது பத்தி தான் இன்னைக்கு giveaway question. பார்ட் 3ல பெஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் காஸ்டிங் டிசிஷன்ஸ் யாரா இருப்பாங்க அது நீங்க கமெண்ட்ஸ்ல போடணும். போன வாரத்தோட giveaway winner is கிஷன் கிருஷ்ணா. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிஷன், உங்களுக்கு உங்களோட ஃபுல்லி ஃபில்மி கிஃப்ட் ஹேம்பர் கூடிய சீக்கிரம் வந்து சேரும். பட் ஃபார் நவ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.